எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 7 காசு உயர்வு கண்டுள்ளது. லிட்டருக்கு 2 ரிங்கெட் 95 காசுக்கு விற்பனை செய்யப்பட்ட டீசல் 3 ரிங்கெட் 2 காசுக்கு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் ரான் 95 மற்றும் பெட்ரோல் ரான் 97 ஆகியவை முறையே 1 ரிங்கெட் 99 காசுக்கும் 3 ரிங்கெட் 20 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. என் குழந்தை பொழுதுபோக்குக்கு தான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறான், அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு கவனக்குறைவா இருக்கிற ஆளா நீங்க? இப்போ நான் சொல்ல போற சம்பவம் உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். அண்மையில் ஜொஹூர்ல ஒரு 9 வயசு பையன் தன்னோட 6 வயசு தம்பிய கத்தியால குத்தி இருக்கான். அதுக்கு காரணம் ரோப்ளாக்ஸ் கேம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது முற்றிலும் உண்மை. இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு 4 செவுத்துக்குள்ள முடங்கி போயிருச்சு. பிள்ளைங்களோட நேரம் செலவழிக்க பெற்றோருக்கு வாய்ப்பு குறைஞ்சுகிட்டே வருது. அப்படி இருக்கும்போது பல குழந்தைகள் இன்னைக்கு ரோப்ளாக்ஸ், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ஜிடிஏ மாதிரி ஆன்லைன் கேம்ல அதிக நேரத்தை கழிக்கிறாங்க. ஆரம்பத்துல என்னமோ பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனா சில கேம்ஸ் அபாயகரமான சேட் ரூம்ஸ், அந்நியர்களோட உரையாடல், அவங்க வயசுக்கு பொருந்தாத உள்ளடக்கம், அதோட பணம் செலவழிக்க வைக்கும் வலைகள் கூட இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் குழந்தைகளோட மனநிலையையும் கவனத்தையும் பாதிக்க கூடும். படிப்புல ஆர்வம் குறையும், கோபம் அதிகரிக்கும், தூக்கம் கூட சரியில்லாம போயிடும். இதையெல்லாம் நீங்க ஆரம்பத்திலேயே கவனிக்காம விட்டீங்கன்னா அவங்க மனசிதைவுக்கு உள்ளாகி வன்முறைய கையில எடுக்கிற அளவுக்கு போயிடும். இப்போ நான் என்னங்க செய்யறது? என் பிள்ளை ஏதேதோ கேம்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான், அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. இப்படி நீங்க நினைச்சா ஒண்ணு பண்ணுங்க. முதல்ல அவங்க கூட உட்கார்ந்து பேசி அதில் உள்ள அபாயத்தை புரிய வைங்க. அவங்க விளையாடி சேர்த்து வச்சிருக்கிறது வெறும் பாயிண்ட்ஸ் தான், வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுங்க. வன்முறை, ஆபாசத்தோட சாயல் இருக்கிற கேம்ஸ்களை உடனே டிலீட் பண்ணுங்க. அவங்க வயசுக்கு ஏத்த ஆன்லைன் கேம்ஸ்களுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. ஒரு நண்பரை போல அவங்க கிட்ட பேசுங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு வாங்க. அப்படி இருந்தா அவங்க பாதுகாப்பான கேம்ஸ் தான் விளையாடுறாங்க அப்படின்னு நீங்க எப்போதுமே உறுதியா சொல்லலாம். விஞ்ஞான வளர்ச்சியோடு சேர்ந்து வளர குழந்தைகளை அனுமதிங்க. அதே நேரத்துல அவங்க பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்க. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.